மாட்டுக்கறி சூப்பு செய்ய போகிறோம். இதில் வந்து மாட்டுக்கறிக்கு தேவையான பொருட்கள், அந்த சூப்பு செய்கிறதுக்கான தேவையான பொருட்கள்லாம் வந்து எடுத்துருக்கோம் பாருங்கள். வெங்காயம் வந்து ஒரு 100 வெங்காயம், இஞ்சி, மிளகு, சீரகம், ஒரு 3 பச்சை மிளகாய், 2 தக்காளி, ஒரு பல்லு பூண்டு, கொத்தமல்லி தழை கொஞ்சம். இதெல்லாம் தேவையான பொருட்களுங்க. இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மிளகு, ஜீரகம், இஞ்சி, வெங்காயம், பூண்டு இது எல்லாத்தையும் மிக்சியில் விட்டு நம்ம அடித்து வச்சுக்க போகிறோம். நல்லா நைஸாக இதை பாருங்க அடித்து வச்சாச்சு. நல்லா நைஸாக அடித்து வச்சுட்டு இங்கே பாருங்கள், இதான் வந்து மாட்டுக்கறி எலும்பை மட்டும் வேக வச்சு ஒரு 2 லிட்ரு தண்ணி குக்கர்லேயே ஊற்றி எலும்போடு மிக்சிங்காக போட்டு நல்லா வேக வச்சு அந்த தண்ணியும் அந்த எலும்புமா எடுத்து வச்சுருக்கோம். அப்போ தான் சூப்புக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மாட்டுக்கறி சூப்புக்கு வந்து ஒரு டேஸ்ட்டு கொடுக்கக்கூடிய ஒரு பொருள்னால் அது வந்து பச்சை பயிரை வந்து ஒரு 3 ஸ்பூனு நாங்கள் வந்து ஊற வச்சுருக்கோம். ஒரு 3 ஸ்பூன் பச்சை பயிரை வந்து ஊற வச்சுருக்கோம். இதை வந்து சூப்பு செய்யும்பொழுது லாஸ்ட்டாக தான் நம்ம சேர்க்க போகிறோம். அது எப்படி சேர்க்குறோன்னு சொல்கிறேங்க. ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், நம்ம பாத்திரத்தை வந்து அடுப்பில் வச்சுக்கிட்டோம். எப்போதுமே மாட்டுக்கறி சூப்பு செய்யணுன்னா அடுப்பில் செஞ்சு பாருங்கள், அப்போ தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கிட்டோம். பாத்திரம் நல்லா காய்ஞ்ச பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கோம்லங்க மாட்டுக்கறி தண்ணி வேக வச்சு எலும்பும் கறியுமா வேக வச்சுருக்கோம்ல தண்ணி, அந்த தண்ணியை வந்து இப்போ இதில் எடுத்து சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துக்கிட்ட பிறகு இப்போ என்ன பண்ணுறோன்னா, தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கோம்ல, தக்காளியும் பச்சை மிளகாவும் மட்டும் போட போகிறோம். தக்காளியும் பச்சை மிளகாவும் போட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட்டை வந்து அதில் சேர்க்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக அரைச்சிருக்கோம் பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், உண்மையாகவே சூப்பராக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது மாட்டுக்கறி சூப்பு. பாருங்கள், இதுக்கு தேவையான அளவு உப்பு போட போகிறோம். ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கோம் 2 லிட்டர் தண்ணிக்கு. இது வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ 1 ஹவர் நல்லா கொதிக்க விட போகிறோம். நல்லா கொதிச்சா தான் சூப்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மூடி போட்டு மூடிடலாங்க. நல்லா 1 ஹவர் கொதிக்க விட. இங்கே பாருங்கள், 1/2 ஹவர் ஆகிடுச்சி. நம்ம வந்து மூடியை திறந்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எப்படி கொதிக்குது பாருங்கள். இந்த டைமில் வந்து கருவேப்பிலை ஒரு 2 கொத்து போட்டுக்கலாம். ஏன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து கருவேப்பிலை போடக்கூடாது. இந்த கொதிக்கிற டைமில் போட்டால் தான் அந்த கருவேப்பிலை அந்த தண்ணிக்கும் அந்த கருவேப்பிலை போட்டால் அந்த வாடைக்கும் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ மூடி வச்சிடலாங்க. ஒரு கலரை விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள் 1 ஹவர் ஆகிடுச்சி. நம்ம மூடியை திறந்து பார்க்கலாம். பாருங்கள் சூப்பு எவ்வளோ சூப்பராக சுவையாக நல்லா ரெடி ஆகிட்டு பாருங்கள். நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம பாசிப்பருப்பு ஊற வச்சிடணும்ல, அதை மிக்சியில் போட்டு நல்லா அடித்து நல்லா அங்கே பாருங்கள் ஒரு தேங்காய் பால் மாதிரி இருக்குது பாருங்கள் பாசிப்பருப்பு. இது நல்லா மிக்சியில் விட்டு அடிச்சிருக்கோம். இதில் கலந்துக்கலாம், சூப்பில் கலந்துக்கலாம். கலந்தாச்சு. இந்த பாசிப்பருப்பு இதில் கலந்த பிறகு நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா கொதிக்க விடலாம். கிளறி விட்டுக்கலாம். பச்சை ஸ்மெல் போகணும். பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் பாருங்கள் எல்லா மசாலாவும் நல்லா சேர்ந்து எல்லாம் நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா, கொத்தமல்லி தூவிக்கலாம், மிளகு பொடி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை தூவி வச்சு மிளகு பொடி லைட்டாக தூவிக்கலாம் காரத்துக்கு. இங்கே பாருங்கள், மாட்டுக்கறி சூப்பு வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. ரத்தத்தை வந்து அதிகரிக்கும். மிளகு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சளி உள்ளவங்களுக்கு வந்து நல்லா சளிலாம் வந்து அறுத்துக்கிட்டு வந்துடும்.
மாட்டுக்கறி சூப் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. தேங்க்யூ.